ஹை கைஸ், வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நாம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய புவியியல்ல இருக்கக்கூடிய ஒரு லெசன் தான் நம்ம இன்னைக்கு ஒரு 30 கொஸ்டின் இம்பார்ட்டன்டா பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லைவ் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கிளாஸ்ல இருக்க அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான 30 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. நம்ம அகாடமில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விடாமுயற்சி அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா. அது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு முன்கூட்டியே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைம் டேபிள் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம். அந்த டைம் டேபிள் படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் எழுதினா மட்டும் போதும். ஓகேங்களா. அதுக்கான அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் 500 மட்டும் தாங்க. ஏற்கனவே யாருமே இந்த அளவுக்கு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு 500 அப்படின்ற ரேஞ்சில் உங்களுக்கு யாருமே டெஸ்ட் பேட்ச் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அகாடமில உங்களுக்கு 500 அப்படின்ற ரேஞ்சில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கம்மிங் 16ஆம் தேதி பிசி அண்ட் எஸ்ஐக்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ மேற்கண்டு உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா இங்க இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. சரி, ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். டாபிக் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். இன்னைக்கு நம்ம லைவ் கிளாஸ்ல இது நம்ம பார்த்திருந்தோம் இல்லைங்களா. லைவ் கிளாஸ் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க ஆன்சர் பண்ணலாம். இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. புவி பரப்பில், ஓகேங்களா, புவி பரப்பில் இருந்து உயர செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் வெப்பம் குறையும் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புவி பரப்பிலிருந்து நம்ம உயரம் செல்ல செல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு அதாவது 1000 மீட்டர் உயரத்திற்கு எவ்வளவு வெப்பம் குறையும் அப்படின்றதா இதுக்கான கொஸ்டின். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி 6.50 டிகிரி செல்சியஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயரம் குறையக்கூடியது. இப்ப நீங்க மலைப்பகுதி ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்துக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6.5 டிகிரி செல்சியஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்மியாயிட்டே வரும். அதாலதான் மோஸ்ட்லி மலைப்பகுதி எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி மலைப்பகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே ரொம்ப குளிர்ச்சியாவே இருக்கும். ஏன்னா அங்க என்ன உயரம் செல்ல செல்ல வெப்பநிலை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்து கொண்டே வரும். ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில், ஓகேங்களா, வளிமண்டலத்திலுடைய உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள். இது எல்லாமே எக்ஸாமுக்கு கேட்டிருந்த ஒரு கொஸ்டின்ஸ் தான். வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் காற்றுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெட் காற்றுகள். ஓகேங்களா. இந்த ஜெட் காற்றுகள் தான் வளிமண்டலத்தினுடைய உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேகமாக நகரக்கூடிய ஒரு காற்றுகளா இருக்கு. அது மட்டும் இல்லாம கீழே ஜெட், ஓகேங்களா, கீழே ஜெட் காற்றோட்டம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா. கீழே ஜெட் காற்றோட்டம் இது என்ன பண்ணும்? ஓகேங்களா. கீழே ஜெட் காற்றோட்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு மற்றும் பின்னடையும் பருவக்காற்று இருக்குங்களா. தென்மேற்கு மற்றும் பின்னடைவும் பருவக்காற்று அந்த காலங்கள்ல வெப்ப மண்டலத்தை எப்பயுமே தாழ்வு அழுத்தமாவே வச்சுட்டு இருக்கும். ஓகேங்களா. தென்மேற்கு மற்றும் பின்னடைவு காலநிலையிலுடைய வெப்பநிலையை எப்பொழுதுமே இது இந்த கீழே ஜெட் காற்றோட்டம் வெப்பநிலையை தாழ்வு நிலையில் மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கும். ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின் படி துணை அயன மேலை காற்றோட்டம், ஜெட் காற்றோட்டத்தின் படி துணை அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளிகளில் இருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி நகர்வதால் டேஷ் உருவாகுகிறது. பாருங்க, ஜெட் காற்றோட்டம் அந்த கோட்பாட்டின் படி அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளியில இருந்து திபெத் பீடபூமியை நோக்கி நகர்வதால் எது உருவாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்னினோ, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, கோடை காலம். ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி என்ன அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்றதுதான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா. எல்னினோனா ஃபர்ஸ்ட் நீங்க எல்னினோனா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இது உலகளாவிய காலநிலையில இது என்ன பண்ணும் அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்றுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எதுல அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்றுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா எல்னினோ அப்படின்றது. ஓகேங்களா. இப்ப தென்மேற்கு பருவக்காற்றுனா என்ன அப்படின்றது நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் மாதத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஜூன் மாதத்தில் வீசக்கூடியது. ஜூன் மந்த்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வீக், முதல் வாரத்துல, ஜூன்ல இருக்கக்கூடிய
முதல் வாரத்தில் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவினுடைய தென் பகுதியில வந்து இந்த காற்று வீச ஆரம்பிக்கும். நான் இப்ப தென்மேற்கு பருவக்காற்று சொல்லிட்டு இருக்கேன். ஜூன் மந்த்ல ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன பண்ணும் இந்த காற்று அப்படின்னு பார்த்தோம்னா தென் பகுதி இந்தியாவினுடைய தென் பகுதியை நோக்கி வீசும். 2வது வாரத்துல ஜூன் செகண்ட் வீக்ல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா கொங்கணக், ஓகேங்களா, கொங்கணக் அப்படின்ற ஒரு கடற்கரை பகுதியில இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வீசக்கூடியது. எப்ப இந்த இந்தியா ஃபுல்லா இந்த காற்று வந்து வீசும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 15ஆம் தேதி இந்தியா ஃபுல்லாவே வந்து தென்மேற்கு பருவ காற்று வந்து பரவ ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த தென்மேற்கு பருவக்காற்று வட இந்தியா பகுதியில எவ்வளவு வெப்பநிலையில வைத்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 46°C அப்படின்ற வெப்பநிலையில தென்மேற்கு பருவக்காற்று வைத்திருக்கும். அதுவே தென் பகுதி இருக்குங்களா, தென் இந்தியாவுல அதிகமா இது எந்த பகுதியில இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வட இந்தியாவுல 46°C வெப்பநிலையில இருக்கும். அப்ப தென்னிந்தியாவுல இது எங்கெல்லாம் மழை பெய்யக்கூடியது, இந்த தென்மேற்கு பருவக்காற்று அதிகமா தென்னிந்தியாவுல எங்கெல்லாம் மழை அதிகமா கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது தென்னிந்திய பகுதியில் அதிகமா மழை கொடுக்கும். மின்னல், இடி இதனுடன் கூடிய மழை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த தென்மேற்கு பருவக்காற்று 2 கிளைகளாக பிரியும். ஒரு பகுதி எங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரபிக்கடல் பகுதியிலும், இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வங்காள விரிகுடா பகுதியிலும் வந்து 2 கிளை பிரிவுகளா வந்து பிரியும். இப்ப இந்த அரபிக்கடல் பகுதியில வீசக்கூடிய இந்த தென்மேற்கு பருவக்காற்று எந்த பக்கம் வீசும் அப்படின்னு பார்த்தோம்னா வட இந்தியா இருக்கு இல்லைங்களா, அந்த வட இந்தியா பகுதியில வந்து அதிகம் மழையை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்கும். எந்த கடல் பகுதி அப்படின்னா அரபிக்கடல் பகுதியில வட இந்தியா பகுதியில வந்து அதிகமா மழையை கொடுக்கும். வட இந்தியாவுல எந்த பகுதிக்கு இது மழையை கொடுக்காது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான், ஓகேங்களா, ராஜஸ்தான்ல வந்து மழை கொடுக்காது. அதுக்கப்புறம் என்னன்னா வட இந்திய மேற்கு பகுதியில வந்து மழை கொடுக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராஜஸ்தான் பகுதியில வந்து ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த காற்றுக்கும் அதுக்கும் ஒரே இணையா இருப்பதால் இந்த ராஜஸ்தான் வட இந்தியா பகுதியில வட இந்தியாவுல மேற்கு பகுதியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு பருவக்காற்று வந்து மழை கொடுக்காது. ஓகேங்களா. அடுத்தது 2வது பிரிவு எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வங்காள விரிகுடாவுல பார்த்தோம் இல்லைங்களா, வங்காள விரிகுடாவுல இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வடகிழக்கு பகுதியில அதிகமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மழை வடகிழக்கு பகுதி, அதுக்கப்புறம் மியான்மர், ஓகேங்களா, வடகிழக்கு பகுதி மியான்மர் இந்த பகுதியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மழை வந்து கொடுக்கும். மழை கொடுக்கும்போது அதிகமா எங்க மழை வரும் அப்படின்னா மவுசின்ராம்ல ரொம்ப அதிகமா மழை பெய்யக்கூடியது. ஓகேங்களா, தென்மேற்கு பருவக்காற்று இருவுல அரபிக்கடல் அந்த வங்காள விரிகுடா பகுதியில இருக்கக்கூடிய அந்த மவுசின்ராம் இடத்துல ரொம்ப அதிகமாவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மழையை வந்து கொடுக்கக்கூடியது. தென்மேற்கு பருவக்காற்று இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா. அடுத்தது எல்னினோ நான் வந்து என்ன அப்படின்றது நான் சொல்லிட்டேன். இப்ப நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா வடகிழக்கு பருவக்காற்று. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம போக போக கொஞ்சம் பார்ப்போம். இப்ப வடகிழக்கு பருவக்காற்று என்ன அப்படின்றது பாத்துங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. வடகிழக்கு பருவக்காற்றுக்கு பின்னடைவு பருவக்காற்று அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா வட கீழை காற்றை வந்து உருவாக்குறதுல மிக முக்கிய பங்கா இருக்கும். இந்த வடகிழக்கு பருவக்காற்றுல அதிகமா எங்கெல்லாம் மழை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த மாதிரி பகுதியில வடகிழக்கு பருவக்காற்று வந்து வரும். இதுல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பின்னடைவும் பருவக்காற்று அப்படின்றது இதை சொல்லுவாங்க. பின்னடைவு, பின்னடையும் பருவக்காற்று. அதுல 35% மழை கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இதுலயே வந்து 35% இந்த வடகிழக்கு பருவக்காற்றால் வந்து மழை வந்து அதிகமா வந்து ஏற்படும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போறது கோடைக்காலம். கோடைக்காலம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப சூரிய கதிர்கள் செங்குத்தாக வந்து எங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது தீபகற்ப பகுதியில வந்து இந்த இது வந்து விழும். ஓகேங்களா. கோடை காலத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் செங்குத்து கதிர்கள் எங்க போயிட்டு விழும் அப்படின்னு பார்த்தோம்னா தீபகற்ப பகுதியில வந்து அதிகமா விழும். அப்படி விழும் பொழுது கோடை காலத்துல வெப்பம் எந்த பகுதியில இருந்து எந்த பகுதிக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா தெற்கு பகுதியில இருந்து வடக்கு பகுதிக்கு போகும். ஓகேங்களா. தெற்குல இருந்து வடக்கு பகுதிக்கா இந்த வெப்பம் வந்து போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்துல தென்னிந்தியாவுல இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதத்துல தென்னிந்தியாவில் எவ்வளவு இதனுடைய வெப்பத்தின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 30ல இருந்து 35 டிகிரி தென்னிந்தியாவில். தென்னிந்தியாவுல 30ல இருந்து 35°C என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோடை காலத்தில் தென்னிந்திய பகுதியில 30ல இருந்து 35°C வெப்பம் காணப்படும். இதுவே மத்திய இந்தியா பகுதியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 40 டிகிரிக்கு மேல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
வெப்பம் வந்து காணப்படும். இது நம்ம பாக்குறது கோடைக்காலம். கோடைக்காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய கதிர் கடகரேகை மேல போயிட்டு செங்குத்தா விழும்பொழுது கோடைக்காலம் வந்து நிகழ்கிறது. அந்த கோடை காலத்துல காத்து எந்த பக்கத்துல இருந்து எந்த பக்கம் வீசும் அப்படின்னா தெற்குல இருந்து வடக்கு பகுதியை நோக்கி வீசும். தென்னிந்திய பகுதியில கோடை காலம் வெப்பம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 30ல இருந்து 35 டிகிரி இருக்கும். மத்திய இந்தியா பகுதியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 40 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வளிமண்டல அழுத்தத்தின் காரணமாக அரபிக்கடல் வங்காள விரிகுடா இருக்கு இல்லைங்களா, அந்த அரபிக்கடல் வங்காள விரிகுடாவில் காற்று எந்த பகுதியில இருந்து எந்த பகுதியை நோக்கி வீசும்னா தென்மேற்கு பகுதியில இருந்து வடகிழக்கு பகுதிக்கு வீசும். ஓகேங்களா, தென்மேற்கு பகுதியில இருந்து வடகிழக்கு பகுதியை வந்து வீசக்கூடியது எங்கன்னா அரபிக்கடல் வங்காள விரிகுடா அழுத்தத்தின் காரணமாக அரபிக்கடல் வங்காள விரிகுடாவில இருந்து காற்று எந்த பகுதியில இருந்து எந்த பகுதிக்கு வீசும் அப்படின்னா தென்மேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு பகுதிக்கு வந்து வீசக்கூடியது. இது வரைக்கும் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இது எல்லாமே பார்த்துட்டோம். தென்மேற்கு பருவக்காற்று என்னன்னு பார்த்துட்டோம், வடகிழக்கு பருவக்காற்று, கோடை காலம், இது எல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு கொஞ்சம் படிச்சவங்களுக்கு நான் சொல்ற கான்செப்ட் வந்து கொஞ்சம் புரியும். ஓகேங்களா, படிக்காதவங்க நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து அதை பார்த்து படிச்சுட்டு நீங்க வந்து பாருங்க. அடுத்தது 4th கொஸ்டின் பாருங்க. குளிர் பருவத்தில் வளியழுத்தம் மற்றும் காற்று மண்டலங்கள், குளிர் பருவத்தில் வளியழுத்தம் மற்றும் காற்று மண்டலங்கள் தெற்கு நோக்கி நகர்வதின் மூலம் எந்த பகுதி தெற்கு நோக்கி நகர்வதின் மூலம் எது உருவாகுகிறது? குளிர்காலம் இருக்கு இல்லைங்களா, செங்குத்து கதிர் அதாவது சூரிய கதிர்கள் வந்து டைரக்டா கடகரேகை அந்த இதுல வந்து அதாவது மகர ரேகையில வந்து விழும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நேரத்துல இந்தியா வந்து கொஞ்சம் சற்று சாய்ந்து காணப்படுவதால் குளிர் வந்து அங்க வந்து என்ன அப்படின்னா வெப்பம் வந்து அந்த பகுதியில் அதிகமா வராது, குளிர் பகுதி வந்து நிறைந்த ஒரு பகுதியா இருக்கும். அந்த சமயத்துல இவங்க தெற்கு நோக்கி நகர்வதன் மூலம் எது உருவாகுது அப்படின்னு கேக்குறாங்க. எல்னினோ, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. இப்ப இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வடகிழக்கு. ஓகேங்களா, வடகிழக்கு பருவக்காற்று ஏற்படுகிறது. நான் ஏற்கனவே வடகிழக்கு பருவக்காற்றுனா என்ன அப்படின்றது நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேங்களா, பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னுட்டு வடகிழக்கு பருவக்காற்றை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம வடகீழை காற்று உருவாவதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா வடகிழக்கு பருவக்காற்று தான். இது அதிகமா எந்த பகுதியில மழையை கொடுக்கும்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு மொத்தம் 35% வந்து மழையை கொடுக்கக்கூடியது அப்படின்றது உங்களுக்கு கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பொறுத்துக. குளிர்காலம் ரொம்ப ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட். குளிர்காலம் என்ன மாதத்தில் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி, பிப்ரவரி. ஓகேங்களா, கோடை காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச், மே. தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் டு செப்டம்பர். வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் டு டிசம்பர். அப்ப ஆன்சர் 2, 1, 4, 3. 2, 1, 4, 3 அப்படின்றது இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்க. குளிர்காலத்தில் ஜெட் காற்றோட்டம் மூலம் மழை பொழிவை பெறும் மாநிலங்கள் தவறானது எது? காலத்தில் ஜெட் காற்றோட்டம் மூலம் மழை பொழிவை பெறும் மாநிலங்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி, ஜம்மு காஷ்மீர். ஏன்னா இது வந்து மழை பொழிவை பெறாது, பனி பொழிவை வந்து பெறக்கூடியது. ஓகேங்களா, மீது எல்லாமே மழை வந்து அதாவது மேற்கு இந்தியா இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியில மழை வரும். ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பனி வரும். இதுவே தென்கிழக்கு பகுதியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி பகுதிகள், இமயமலை பகுதிகள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மழையை பெறக்கூடிய பகுதி. ஓகேங்களா, அடுத்தது 7th பாருங்க. மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழையானது டேஷ் மற்றும் டேஷ் கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்ச்சி அடைவதற்கு உதவுகிறதுன்னு கேக்குறாங்க. இந்த மாஞ்சாரல் அப்படின்ற ஒரு இடியுடன் கூடிய மழை இருக்கு இல்லைங்களா, அது எந்த பகுதியில மாங்கனியை வந்து முதிர்ச்சி அடைவதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் தமிழ்நாடு, ஆந்திரா, ஆந்திரா கர்நாடகா, கர்நாடகா கேரளா, கேரளா தமிழ்நாடு. என்ன அப்படின்றது ஆன்சர் பாருங்க. அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா, கேரளா. ஓகேங்களா, கர்நாடகா கேரளா பகுதியில இருக்கக்கூடிய பகுதியில மாஞ்சாரல் அப்படின்ற இந்த மழை எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னா அங்க விளையக்கூடிய அந்த மாங்கனிகள் வந்து சீக்கிரமா முதிர்ச்சி அடைவதற்கு இந்த மாஞ்சாரல் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா, அடுத்தது 8வது கொஸ்டின். தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நிகழ்வு. தென்மேற்கு பருவக்காற்று காலத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா அதாவது எல்னினோ அப்படின்ற மிகப்பெரிய இந்த உலகளாவிய காலநிலை தான் என்ன அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்றுல மிகப்பெரிய விளைவு தாக்கத்தை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்படுத்துது. இப்பதான் நம்ம மாஞ்சாரல் பார்த்தோம். ஓகேங்களா, ஜெட் காற்றோட்டமும் என்ன அப்படின்றது பார்த்தோம். குறுகிய பகுதியில் வீசக்கூடிய மிக வேகமான வீசக்கூடிய காற்று என்னன்னா ஜெட் காற்றோட்டம் அப்படின்றது பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்தது 9வது கொஸ்டின் பாருங்க. எந்த மலைத்தொடர்
தென்மேற்கு பருவக்காற்றின் திசைக்கு இணையாக அமைந்துள்ளதால், எந்த மலைத்தொடர் வந்து தென்மேற்கு பருவக்காற்று திசைக்கு இணையா அமைந்துள்ளதால் ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவின் மேற்கு பகுதிகள் மழை பொழிவை தருவது இல்லை. நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து சொல்லிட்டேன். அந்த தேர்ட் கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அதை நான் சொல்லிட்டேன். என்ன மலைத்தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரவல்லி மலைத்தொடர். ஆரவல்லி மலைத்தொடர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அதாவது தென்மேற்கு பருவக்காற்று திசை வீசும்போது அதுக்கு இணைய ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கிறதால ராஜஸ்தான் வட இந்தியா பகுதியில என்ன வட இந்திய மேற்கு பகுதியில வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மழை வந்து கம்மியா இருக்கு. இதுவே இமயமலை பகுதி மேற்கு பகுதியில எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மழை அதிகமா இருக்கும். பட் இந்த பகுதியில மட்டும் என்ன அப்படின்னா ராஜஸ்தானிலும் வட இந்தியாவின் மேற்கு பகுதியிலும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மழையை வந்து கொடுப்பதில்லை. 10வது கொஸ்டின் பாருங்க, உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி எது? உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் மவுசின்ராம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மவுசின்ராம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப தென்மேற்கு பருவக்காற்று 2 கிளைகளாக பிரியும் பொழுது வங்காள விரிகுடா பகுதியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மவுசின்ராம் அப்படின்ற இடத்துல இந்த காற்று வீசும் பொழுது அதிகமான மழை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மவுசின்ராம்ல வருகிறது. ஓகேங்களா. சின்ன கல்லார் தமிழகத்தில் அதிக மழை பெறும் பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன கல்லார். ஓகேங்களா. குறைவான மழை பெறும் பகுதி என்னன்னா ஜெய்சால்மர். ஓகேங்களா. அடுத்தது 11 இந்தியாவில் மொத்த மழை பொழிவில் எத்தனை சதவிகித மழை பொழிவானது தென்மேற்கு பருவ காற்று காலத்தில் வீசுகிறது? பாருங்க எத்தனை சதவிகிதம். அது அந்த தென்மேற்கு பருவ காற்று மழை காற்று அப்படின்னே சொல்லுவாங்க. மழை காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா 75% மழை இந்த தென்மேற்கு பருவ காற்றுல இருந்து தான் அதிகமா பெறுறாங்க. வடமேற்கு பருவ காற்றுல என்ன அப்படின்னா கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா இதுல வந்து 35% வந்து மழை அளவு பெறுறாங்க. பட் 75% இந்த தென்மேற்கு பருவ காற்றுல இருந்து தான் அதிகமான மழை இந்தியாவுக்கு கிடைக்குது. 12வது பருவமழை வெடிப்பு எனும் இடி மின்னலுடன் கூடிய துவக்கத்தை பெற்றுள்ள பருவ காலம் எது? பருவமழை வெடிப்பு அப்படின்ற ஒரு இடி மின்னலுடன் கூடிய துவக்கத்தை பெற்றுள்ள பருவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்வெஸ்ட், கால்பைசாகி, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு பருவக்காற்று பெருவெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. பருவமழை அந்த பருவமழை வரும்பொழுது அது என்னன்னு சொல்றாங்கன்னா பெருவெடிப்பு இடி மின்னலுடன் கூடிய மழை வருவதால் அது என்னன்னு சொல்றாங்க பெருவெடிப்பு என்று அழைக்கப்படுகிறது. தென்மேற்கு பருவக்காற்றை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. நான் தென்மேற்கு பருவக்காற்று நான் திரும்பவும் வந்து நான் தெளிவாவே வந்து சொல்றேன். தென்மேற்கு பருவக்காற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல இந்தியாவினுடைய தென் பகுதியில போகும். ஓகேங்களா. இந்தியாவின் தென் பகுதி ஜூன் மாதம் முதல் வாரம். ஓகேங்களா. ஜூன் முதல் வாரத்தில் தென்பகுதி பக்கமா இந்த தென்மேற்கு பருவ காற்று போகும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜூன் 2ஆம் வாரம் கொங்கனா கடற்கரை பகுதிக்கு வழியா போகும். ஜூன் முதல் வாரத்துல அப்படியே தென்மேற்கு அந்த தென் பகுதி அப்படியே போயிட்டு அந்த கொங்கனா கடற்கரை வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஜூலை 15ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா ஃபுல்லாவே வந்து இந்த தென்மேற்கு பருவக்காற்று மழை வந்து பெய்ய ஆரம்பிக்கும். இது 2 பகுதியா பிரிக்கிறாங்க இந்த தென்மேற்கு பருவக்காற்று. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரபிக்கடல் இன்னொன்னு வங்காள விரிகுடா. அதாவது மேற்கு இந்தியா பகுதி இருக்கு இல்லைங்களா. வடமேற்கு பகுதி இருக்கு இல்லைங்களா. அந்த இந்தியா பகுதியில இமயமலை வந்து இருக்கும். அந்த பகுதியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மழையை கொடுக்கக்கூடியது. ஆனா ராஜஸ்தான் இந்த மாதிரி பகுதியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மழை வந்து இந்த தென்மேற்கு பருவக்காற்று வந்து கொடுக்காது. வங்காள விரிகுடா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மவுசின்ராம் அப்படின்ற ஒரு பகுதியில மிகப்பெரிய மழையை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொடுக்கக்கூடியது. இது வந்து நீங்க ஒன்ஸ் அந்த புக்கை எடுத்து நீங்க வந்து வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து நல்லா தெளிவாவே வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. வடகிழக்கு பகுதியிலும் மியான்மர் பகுதியிலையும் வடகிழக்கு மற்றும் மியான்மர் பகுதியில் மழையை கொடுக்கக்கூடியது. மிக அதிகமான மழை எங்க கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மவுசின்ராம் மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மவுசின்ராம் அப்படின்ற இடத்துல மிக அதிகமான மழையை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம வட இந்தியாவுல மழை பொழிவையும் அரபிக்கடல் வந்து வட இந்தியாவுல வந்து மழை கொடுக்கும். எங்க மழை கொடுக்காது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்துல வந்து மழை கொடுக்காது. ஏன்னா அங்க வந்து ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கிறதால அது தடுப்பதால பாகிஸ்தான் அந்த ராஜஸ்தான் அப்படின்ற பகுதியில வந்து மழை வந்து கொடுக்காது. இது வந்து என்ன அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 13வது பாருங்க. இந்தியா துணைக்கண்ட பகுதியில் வட கீழை காற்று தொகுதி தோன்றுவதற்கு காரணமாக உள்ள பருவக்காற்று என்னன்னு கேக்குறாங்க. நான் வட கீழை காற்று எது உருவாக்கும் அப்படின்றது நான் சொல்லிட்டேன்.
இந்திய துணைக்கண்ட பகுதியில் வடகீழே காற்று தொகுதி தோன்றுவதற்கு காரணமாக உள்ள பருவக்காற்று என்ன அப்படின்னா, வடகீழே அப்படின்னு வந்தாவே என்னது, வடகிழக்கு பருவக்காற்று தான் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கு. இப்ப குளிர்காலம், குளிர்காலம் வந்து நம்ம என்ன அப்படின்னா, இப்ப சூரிய கதிர்கள் வந்து அந்த மகர ரேகையில விழும்போது இந்தியா கொஞ்சம் சாய்ந்து காணப்படுவதால் அந்த பகுதியில குளிர்கள் வந்து ரொம்ப அதிகமா வந்து காணப்படுகிறது. அந்த சமயத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளிர் வந்து ஏற்படுகிறது அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற இதுல அந்த அளவுக்கு எதுவும் இது இல்ல. இதை மட்டும் நம்ம வந்து பார்த்தா போதும். ஓகேங்களா? அடுத்தது 14வது கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 14வது கொஸ்டின். உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மௌசின்ராம் ஆண்டிற்கு பெறும் மழையின் அளவு. மௌசின்ராம் எந்த அளவுக்கு மழையை பெறுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கான ஆன்சர் 1141 சென்டிமீட்டர் அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மௌசின்ராம் வந்து மழையை பெறுகிறது. 1141 மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மௌசின்ராம் வந்து தென்மேற்கு பருவக்காற்றின் மூலமாக அதிகமாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பகுதியில மழை பெய்கிறது. அடுத்தது 15 மிக அதிக அளவு மழை பெறும் மௌசின்ராம் பகுதி எங்கு அமைந்துள்ளது? இப்பதான் சொன்னேன் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேகாலயா மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? 16 போக்குவரத்து வசதியின்மை காரணமாக வியாபார ரீதியாக பெருமளவில் பயன்படுத்தப்படாத காடுகள். போக்குவரத்து வசதியின்மை காரணமாக வியாபார ரீதியாக பெருமளவில் பயன்படுத்தப்படாத காடு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் பசுமையான, அதாவது அயன மண்டல பசுமை மாறா காடுகள். ஏன்னா இங்க மாண்டின் மழையின் சராசரி அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 200 சென்டிமீட்டர் இருக்கும். வெப்பம் 22 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஈரப்பதம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 70% வந்து ஈரப்பதம் வந்து காணப்படும். எப்பயுமே இந்த பகுதியில அதிகமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈரப்பதம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த பகுதியில அதிகமா என்ன போக்குவரத்து வந்து இல்லாம இருக்கிறதால அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்துட்டு போக முடியாது. ஓகேங்களா? வியாபார ரீதியா இங்க வந்து இந்த காடு வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்றது தான். ஓகேங்களா? அடுத்தது இலையுதிர் காடுகள். இது 100ல இருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மழை பெறும். 27 டிகிரி செல்சியஸ் அளவுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பநிலை அதிகமா காணப்படும். ஓகேங்களா? 60ல இருந்து 70% இதுல அதிகமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈரப்பதம் வந்து காணப்படும். இதுல அதிகமா வாசனை திரவியங்கள் இந்த மாதிரி எல்லாம் தயாரிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. தேக்கு இந்த மாதிரி மரத்துல இது வந்து ரொம்ப அதிகமா வந்து காணப்படக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது 17வது கொஸ்டின் பாருங்க. அயன மண்டல இலையுதிர் காடுகள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. அயன மண்டல இலையுதிர் காடுகளுக்கு பொருத்தமற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பருவகால காடுகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கரெக்ட். ஆண்டு சராசரி வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். கரெக்ட். இக்காடுகள் நறுமண திரவங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய், வாசனை திரவங்கள் இது எல்லாமே இது பண்றாங்க. கரெக்ட். இது ஒரு இடைநிலை வகை காடு. இதுதான் என்ன அப்படின்னா தவறு. ஒரு இடைநிலை வகை காடு என்று அழைக்கப்படுவது என்னன்னா அயன மண்டல வறண்ட காடுகளே தான் இது ஒரு இடைநிலை வகை காடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இலையுதிர் காடுகளை சொல்ல முடியாது. அப்ப தவறானது என்ன அப்படின்னா இதுதான் தவறானது. அடுத்தது 18வது பாருங்க. டெல்டாக்கள், பொங்கு முகங்கள் மற்றும் கடற்முக பகுதிகள் காணப்படும் காடுகள் எது? டெல்டாக்கள், பொங்கு முகங்கள் மற்றும் கடற்முக பகுதிகள் காணப்படும் காடுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் பாருங்க. அயன மண்டல பசுமை மாறா காடுகளா, இல்ல ஊசி இலை காடுகளா, அலையாத்தி காடுகளா, இல்ல அல்பைன் காடுகளா அப்படின்றது. இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலையாத்தி காடுகள். இது வந்து டெல்டா காடுகள் அப்படி சதுப்பு நில காடுகள் டெல்டா காடுகள் அப்படின்னுட்டும் இதை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து அதிகமும் என்ன அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா டெல்டாக்கள், பொங்கு முகங்கள், கடற்மொழி பகுதிகள் இது எல்லாமே வந்து இந்த காட்டு பகுதியில வந்து அதிகமா வந்து காணப்படும். ஓகேங்களா? அலையாத்தி காடுகள் வந்து அது வந்து சொல்லுவாங்க. காடுகள் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. இந்த பகுதி இப்ப வந்து கங்கை, பிரம்மபுத்திரா அதிகமா என்ன அப்படின்னா இந்த உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவே கங்கை, பிரம்மபுத்திரா ஆறு வந்து உருவாக்கப்படுகிறது. இந்த இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து காவேரி, கோதாவரி, கிருஷ்ணா இந்த நதிகள்லாம் இணைந்து டெல்டா பகுதிகளா வந்து இந்த பகுதி வந்து காணப்படுகிறது அப்படின்னுட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? டெல்டா இது எல்லாமே இந்த இது அலையாத்தி காடுகளுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? இப்ப அல்பைன் காடுகள் அப்படின்னுட்டு இருக்கு. இந்த அல்பைன் காடுகள் வந்து என்ன அப்படின்னா இது வந்து மோஸ்ட்லி இமயமலை காடுகள் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. இது எவ்வளவு மீட்டர் உயரம் இருக்கும்? இந்த இதுல இருக்கக்கூடியது
2400 மீட்டர் உயரமுடைய மரங்கள் எல்லாமே இந்த அல்பைன் காடுகள்ல வந்து காணப்படும். அது மோஸ்ட்லி என்ன அப்படின்னா இது வந்து இமயமலை பகுதியில வந்து 2400 மீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய மரம் வகை வந்து இந்த அல்பைன் காடுகள்ல வந்து காணப்படுகிறது அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து இது வந்து தெரியும். ஓகேங்களா, இது வந்து நீங்க ஃபுல்லா அது வந்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதுவும் மோஸ்ட்லி இந்த பகுதி வந்து எந்த இது இமயமலையில எந்த பகுதி வரைக்கும் பறந்து காணப்படும்னா கிழக்கு இமயமலை பகுதியில அதிகமா காணப்படும். கிழக்கு இமயமலை பகுதியில் காணப்படுகிறது. கிழக்கு இமயமலை பகுதியில் வந்து அல்பைன் காடுகள் வந்து காணப்படுகிறது. ஓகேங்களா, பசுமை மர காடுகள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது 19 பாருங்க. கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகள் உலகில் மிகப்பெரிய காடுகள் உள்ளன. கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகள் உலகில் மிகப்பெரிய டேஷ் காடுகள் உள்ளன. என்ன காடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சதுப்பு நில காடுகள். ஓகேங்களா, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சதுப்பு நில காடுகள். 20வது பாருங்க. மாங்க்ரோவ் காடுகள் எனவும் அழைக்கப்படும் காடு எது? மாங்க்ரோவ் காடு அப்படின்ட்டு எந்த காடை சொல்லுவாங்க? இப்பதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அல்பைன் காடுகளா இல்ல அலையாத்தி காடுகளா, ஊசைலை காடுகள், அயனமண்டல பசுமை மர காடுகள்? என்ன அப்படின்னா பி, அலையாத்தி காடுகளை தான் மாங்க்ரோவ் காடுகள், சதுப்பு நில காடுகள் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது இந்திய வனவிலங்கு வாரியம் நிறுவப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டு இந்திய வனவிலங்கு வாரியம் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க 21க்கு. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1952ல இந்திய வனவிலங்கு வாரியம் கொண்டு வந்தாங்க. 1972ல வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. 73ல புலிகள் பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. 22 பாருங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1972ல வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்தது 23. வனவிலங்கின் செழுமை தன்மையையும் பன்மையையும் பாதுகாக்க இந்தியாவில் எத்தனை தேசிய பூங்காக்கள் உருவாக்கப்பட்டது? எத்தனை தேசிய பூங்காக்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னா 102 தேசிய பூங்காக்களும் 18 உயிர்கோள பெட்டகமும் 515 இதுவும் வந்து காணப்படுகிறது. வனவிலங்கு சரணாலயங்களும் காணப்படுகிறது. ஓகேங்களா, 24 பாருங்க. இந்தியாவில் எத்தனை வனவிலங்கு சரணாலயங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 515. ஓகேங்களா, இப்பதான் நான் சொன்னேன் 18 உயிர்கோள பெட்டகம். இதுல 11 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யுனெஸ்கோவால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பராமரிக்கப்படுகிறது. மொத்தம் இந்தியாவுல எவ்வளோ மில்லியன் வனவிலங்கு, அதாவது உலக அளவுல எவ்வளவு மில்லியன் வனவிலங்கு இருக்குன்னா 1.5 மில்லியன் வனவிலங்கு இருக்கு. உலக அளவில் அப்படின்னு பார்த்தோம்னா உலக அளவில் 1.5 மில்லியன் வனவிலங்கு காணப்படுகிறது. ஆனா இந்தியாவுல மட்டும் எவ்வளவு வனவிலங்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8100 பாருங்க 81,251. ஓகேங்களா, 81,251 வனவிலங்குகள் வந்து இந்தியாவுல வந்து காணப்படுகிறது. ஓகேங்களா, அடுத்தது 25. இந்திய அரசாங்கம் எத்தனை உயிர்கோள் காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது? இந்திய அரசாங்கம் எத்தனை? 18 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. அதுல 11 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யுனெஸ்கோ அமைப்பு இருக்கு. இப்ப புலிகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1973 புலிகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது. 27 பாருங்க. இந்தியாவில் உள்ள 18 உயிர்கோள் காப்பகங்களில் எத்தனை காப்பகங்கள் யுனெஸ்கோவில் மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது? எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 11 தான். ஓகேங்களா, அடுத்தது 28 பாருங்க. தவறான இணையை காண்க. இது வந்து மேப்ல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் மார்னிங் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், மேப்ல கொடுத்திருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க பாத்துக்கணும். இதுல எது வந்து தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் பச்மாரி. உத்தரப்பிரதேசம் வராது, மத்திய பிரதேசம் அப்படின்றது வரும். அப்ப இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசம். கான்கா தேசிய பூங்காவும் எங்க இருக்கு? மத்திய பிரதேசத்துலதான் இருக்கு. பச்மாரி உயிர்கோள பெட்டகமும் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துலதான் இருக்கு. ஓகேங்களா, 29. துவாரகா கடற்சார் பூங்கா எங்க அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் அமைந்துள்ளது. துவாரகா கடற்சார் பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் வந்து அமைந்துள்ளது. கிர் தேசிய பூங்காவும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத் தான். ஓகேங்களா, அடுத்தது 30 பாருங்க. தமிழகத்தில் உள்ள உயிர்கோள மண்டலங்களில் யுனெஸ்கோவின் மனித உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படும் காப்பகங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ராமேஸ்வரம் தான் தவறானது. மீது எல்லாமே யுனெஸ்கோ அமைப்பால் பாதுகாக்கக்கூடியது. பட் ராமேஸ்வரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யுனெஸ்கோ அமைப்பால் பராமரிக்கக்கூடியது இல்லை. அப்ப தவறானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராமேஸ்வரம் அப்படின்றதுதான்
இல்ல வந்து தவறானது. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன் ஆன லெசன்ல இருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நீங்க பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த இது இம்பார்ட்டன்ட் கொடுத்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்றது இதை வச்சு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக்ல இருந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.